எந்த திரியில் தீபம் ஏற்றினால் என்ன பலன் கிடைக்கும்? பஞ்சு திரியில் தீபம் ஏற்றினால் சகல பிரச்சனைகளும் தீர்ந்து சுகமான வாழ்வு கிடைக்கும். தாமரை திரியில் தீபம் ஏற்றினால் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நீங்கும். வாழைத்தண்டு திரியில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குறைபாடு நீங்கி வீட்டில் சந்தோஷம் பெருகும். வெள்ளை எருக்கு பட்டை திரியில் தீபம் ஏற்றினால் பேய் பிசாசு தொல்லைகள் நீங்கி செய்வினை விலகும். விநாயகர் அருள் கிடைக்கும். புதிய மஞ்சள் துணியில் திரி போட்டு தீபம் ஏற்றினால் கணவன் மனைவி இடையே இருக்கும் பிரச்சனைகள் நீங்கும். அம்மன் அருள் கிடைக்கும். புதிய வெள்ளை துணியில் திரி போட்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் சகல சௌபாகியம் நிறைந்து வாழ்வு வளமாக இருக்கும். எந்த பிரச்சனைக்கு எந்த திசையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்? துன்பங்கள் விலக கிழக்கு திசையில் தீபம் ஏற்ற வேண்டும். கடன் தொல்லை நீங்க உறவுகளுக்கிடையே சண்டைகள் தீர மேற்கு திசையில் தீபம் ஏற்ற வேண்டும். வடக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வற்றாத செல்வத்தோடு சகல சௌபாகியம் ஏற்படும். தீபம் ஏற்றக்கூடாத திசை தெற்கு. தெற்கு திசை துர்தேவதைகளுக்கானது. அதனால் தெற்கு திசையில் தீபம் ஏற்றக்கூடாது. இந்த திசையில் தீபம் ஏற்றினால் பாவங்கள் பெருகும், பிரச்சனைகள் வந்து சேரும். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் தங்க வேண்டுமா? முதலில் உங்கள் ராசிக்கேற்ற திசையில் உங்கள் வீடு இருக்க வேண்டும். வீடு மனை முக்கோணம், அருங்கோணம், வட்டம் ஆகிய வடிவங்களில் இருக்கக்கூடாது. உங்கள் மனை பள்ளமாக இருக்கக்கூடாது. கோயில் சுவற்றிலிருந்து 100 அடிக்குள் வீடு கட்டி வாழக்கூடாது. பசுக்கள் சென்று வரும் பாதையில் வீடு கட்டி வாழ்வோர் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள்.